நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். நீண்டகாலம் நடத்தப்படாமல் நிலுவையில் இருக்கும் மாகாண சபை தேர்தல் அடுத்த ஆண்டில் நிச்சயமாக நடக்கும். அதில் எந்த சந்தேகமும் கொள்ள தேவையில்லை. இப்படி தம்மை நேரில் சந்தித்து பேசிய இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியனிடம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் தேர்தல் நடத்தும் முறைமை தொடர்பில் அரசுக்குள் குழப்பம் இருப்பது தெரிய வந்திருக்கின்றது. நேற்று நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்திருந்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை நாடாளுமன்றத்தில் உள்ள ஜனாதிபதியின் அலுவலகத்தில் சாணக்கியன் எம்பி தனியாக சந்தித்து சுமார் அரை மணி நேரம் உரையாடினார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட மேலும் 15 பாதாள உலக குழு உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார். அதன்படி ரஷ்யா, ஓமான், ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் இந்தியாவில் அவர்கள் கைதாகி உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்று பாராளுமன்றில் தெரிவித்துள்ளார். அதன்படி இந்த பாதாள உலக குழு உறுப்பினர்களை அந்த நாடுகளின் சட்ட நடவடிக்கைகள் நிறைவடைந்தவுடன் இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். காமாண்டோ சாலிந்த என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிக்கு T56 வெடிமருந்துகளை விற்பனை செய்த குற்றச்சாட்டின் பேரில் இராணுவ லெப்டினன்ட் கேர்னல் ஒருவர் நேற்று மேற்கு வடக்கு குற்றப்பிரிவால் கைது செய்யப்பட்டார். இராணுவ அதிகாரி கைது செய்யப்பட்ட நேரத்தில் முல்லைத்தீவில் உள்ள இராணுவ முகாமின் கட்டளை அதிகாரியாக பணியாற்றி வந்தார். கனிமுள்ள கமாண்டோ படைப்பிரிவின் கட்டளை அதிகாரியாக இருந்த காலத்தில் கமாண்டோ சாலிந்தவுக்கு 260 T56 வெறிமருந்துகளை 2 சந்தர்ப்பங்களில் 6,50,000 ரூபாய்க்கு விற்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது கூடுதலாக அவர் மீது மேலும் 2 குற்றச்சாட்டுகள் உள்ளது. கைது செய்யப்பட்ட இராணுவ அதிகாரி மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு துறையிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் வரை மொத்தம் 2,26,000 வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்க நிதி பற்றிய குழு தெரிவித்துள்ளது. அவற்றில் 1,54,537 வாகனங்கள் ஏற்கனவே சுங்கத்தினால் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுவிக்கப்பட்ட வாகனங்களில் 98,923 மோட்டார் சைக்கிள்கள், 40,323 மோட்டார் வாகனங்கள், 9,025 முச்சக்கர வண்டிகள், 5,368 வணிக வாகனங்கள் மற்றும் 898 வேன்கள் மற்றும் பேருந்துகள் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நகர அபிவிருத்தி அதிகார சபையின் முன்னாள் உயர் அதிகாரிகள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் இந்த அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நகர அபிவிருத்தி அதிகார சபையின் முன்னாள் பணிப்பாளர் சுமேத ரட்நாயக்க மற்றும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் காணி தொடர்பான முன்னாள் பணிப்பாளர் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசாங்கத்திற்கு 295 லட்சம் ரூபாய்க்கும் மேற்பட்ட அளவில் நட்டத்தை ஏற்படுத்தியதாக இந்த அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ராகமைச் சேர்ந்த 43 வயதுடைய தேரர் ஒருவர் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. போலி எண் தகடுகளுடன் சட்டவிரோதமாக அசம்பிள் செய்யப்பட்ட சொகுசு காரை பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த காரை தற்போது போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இதனையடுத்து நடந்த விசாரணையில் அதன் எண் தகடுகள் போலியானவை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அனுராதபுரம் தாப்புதேகம பகுதியில் உள்ள வீடொன்றில் ஓய்வு பெற்ற விமானப்படை வீரர் ஒருவர் சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் அனுராதபுரம் ராஜாங்கனை பகுதியைச் சேர்ந்த 49 வயதுடைய ஓய்வு பெற்ற விமானப்படை வீரர் ஒருவர் ஆவார். விமானப்படை வீரர் தனது மனைவி மற்றும் பிள்ளைகளிடமிருந்து பிரிந்து தனியாக வாழ்ந்து வருவதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த ஓய்வு பெற்ற விமானப்படை வீரருக்கும் உறவினர் ஒருவருக்கும் இடையில் நீண்ட காலமாக தகராறு ஏற்பட்டு வருவதாக அவரது மனைவி போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். ஓய்வு பெற்ற விமானப்படை வீரர் உயிரிழந்து நீண்ட நாட்கள் ஆகியுள்ளதாகவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர்.
சம்பவம் தொடர்பில் தபுதேகம போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நேபாளத்தில் இடம்பெற்ற பதற்றமான சூழ்நிலை காரணமாக அந்நாட்டு சிவில் விமான போக்குவரத்து ஆணையத்தினால் மூடப்பட்டிருந்த நேபாள காத்மாண்டு சர்வதேச விமான நிலையம் மீண்டும் திறக்கப்பட்டதன் மூலம் இலங்கைக்கும் நேபாளத்துக்கும் இடையிலான விமானங்கள் மீண்டும் இயக்கப்பட்டுள்ளன. தனது விஜயராம இல்லத்தை விட்டு வெளியேறும் போது அரசியலை விட்டு ஒருபோதும் செல்லப்போவதில்லை என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அறிவித்துள்ளார். தான் தொடர்ந்து அரசியலில் ஈடுபடுவேன் என்று ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார். அவரது எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்று கேட்டபோது, நான் அரசியலை தொடர்வேன், நான் ஒருபோதும் அரசியலை விட்டு விலகப் போவதில்லை என கூறியுள்ளார். ஜனாதிபதிகளின் வரப்பிரசாதங்களை ரத்து செய்யும் சட்டத்தின் விதிகளின்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்களை அரசாங்கத்திடம் மீண்டும் ஒப்படைக்க வேண்டும். அதன்படி மஹிந்த கொழும்பிலுள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு வெளியேறியமை குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்டத்தில் விடுவிக்கப்படாமல் இருக்கும் பொதுமக்களின் காணிகளை முறையாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நகர அபிவிருத்தி நிர்மாணத்துறை மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அருணூர கருணாதிலக தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனால் வலிகாமம் வடக்கில் இதுவரை விடுவிக்கப்படாமல் இருக்கும் பொதுமக்களின் காணிகள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலே அமைச்சர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். அத்துடன் இந்த அரசாங்கம் வடக்கு மக்களுக்காக வரவு செலவு திட்டத்தினூடாகவே பெருமளவு நிதிகளை ஒதுக்கியுள்ளது. அங்கு பல்வேறு அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன எனவும் தெரிவித்துள்ளார். கொழும்பு பிரதான பதுளை வீதியில் நேற்று 3 பேருந்துகள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் பாடசாலை மாணவர்கள் உட்பட பலர் காயமடைந்து வைத்தியசாலையில் சேர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பெல்மடுவில் இருந்து பலாங்குடை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்றும், பலாங்குடையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றும் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான மற்றொரு பேருந்து ஒன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாடு முழுவதும் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது 5896 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த விசேட சுற்றி வளைப்பின் போது பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் 661 பேரும், சந்தேகத்தின் பேரில் 39 பேரும், பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 564 பேரும், திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 357 பேரும், மதுபோதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் 44 சாரதிகளும், கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் 24 சாரதிகளும், ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் 4207 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் திருமண கொண்டாட்டங்களுக்காக இலங்கை மின்சார சபையிடமிருந்து 2 மில்லியன் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள மின்சாரம் தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுவை தொடர உயர் நீதிமன்றம் நேற்று அனுமதி அளித்துள்ளது. குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிபதிகள் பிரீத்தி பத்மன் சுரசேன மற்றும் அச்சல வெங்கப்புலி ஆகியோர் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர். 2026ஆம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2வது மதிப்பீட்டை எதிர்வரும் நவம்பர் 7ஆம் தேதி நடத்துவதற்கும், அதனைத் தொடர்ந்து நவம்பர் 8ஆம் தேதி முதல் டிசம்பர் 5ஆம் தேதி வரை விவாதத்தை நடத்துவதற்கும் நேற்று நடைபெற்ற பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டம் நேற்று சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவின் தலைமையில் நடைபெற்றது. பேருந்து கட்டணங்களை வங்கி அட்டைகள் மூலம் செலுத்துவதற்கான முறைமையொன்று உருவாக்கப்படும் என பிரதமர் ஹரணியமர சூரிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், டிஜிட்டல் பொருளாதார மாதத்திற்கு இணையாக செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உத்தியோகபூர்வ இணையதளம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படும் எனவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்.
டிஜிட்டல் மயமாக்கலால் வலுவூட்டப்பட்ட நாடாக இலங்கையை மாற்றியமைக்கும் பயணத்தை துரிதப்படுத்துவதற்கான தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் ஒரு அங்கமாக செப்டம்பர் மாதம் டிஜிட்டல் பொருளாதார மாதமாக பெயரிடப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.